ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் பச்சை பயிறு இருந்தால் இந்த சத்தான லட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார செஞ்சிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லட்டை பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கப்பு போல் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. நல்ல கனமான வாணலில் இந்த பச்சை பயிரை சேர்த்து கேஸை பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்துக்கலாம். கேஸை ஹையில் வச்சு வறுத்தா பச்சை பயிறு உள்ளே வறுபடாது. அதனால் பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன். நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் வறுத்துருக்கிறேன். கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டால் தான் லட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த பச்சை பயிரோட 1/2 கப்பு போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் கேஸை நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை பயிறு நல்லா கலர் மாறி பொன்னிறமாக இந்த கலரில் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் பதத்தில் அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். இப்போ நல்லா நைஸாக இருக்கணும். இந்த லட்டு செய்கிறதுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது. நல்லா சத்தானது கூட. பசங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட வச்சு தரலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இந்த அரைச்ச பவுடர் எல்லாத்தையும் பவுலில் மாற்றின பிறகு இப்போ இது கூடவே 3/4 கப்பு போல் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான பவுடர் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அரைச்ச சர்க்கரையோட பவுடரையும் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை பயிர் மாவோட சேர்த்துடலாம். சத்தான இந்த பச்சை பயிர் லட்டை பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தந்து பாருங்கள். ஒல்லியாக இருக்கிற பசங்க கூட கொஞ்சம் நல்லா குண்டான மாதிரி தெரிவாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையும் இந்த பச்சை பயிர் மாவையும் நல்லா ஒன்று சேர கலக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் போல் நெய்யை நல்லா மிதமாக சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பச்சை பயிர் மாவோட இந்த நெய்யை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் நல்ல மிதமான சூட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து கொடுக்கும்போது சக்கரை உருகி நல்லா லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வரும். நெய் நல்லா மிதமான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டிங்கன்னா 1/2 கப்பு நெய்யோட கம்மியான அளவில் தான் உங்களுக்கு நெய் எடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து நல்லா உருட்டி பிடிச்சா லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா டைட்டாக வரும் பாருங்கள். இப்போ இதுதான் இதோட அளவு. இந்த அளவு வந்த பிறகு நெய் மீதி இருந்தால் கூட நிப்பாட்டிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் லட்டு உடையாமல் நல்லா கரெக்டான ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி லட்டு ஷேப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பச்சை பயிறு வச்சு லட்டு செஞ்சு பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சத்தான இந்த பச்சை பயிர் லட்டை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்பவே சத்தானதும் கூட. நான் கொஞ்சமாக 1 கப்பு போல் பச்சை பயிர் எடுத்ததுனால வறுத்து மிக்சியில் அரைச்சி செஞ்சுட்டேன். நீங்கள் இதுவே நிறைய குவான்டிட்டியில் செய்யணுன்னா நீங்கள் பச்சை பயிரை வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா நைஸாக வரும். சூப்பராகவும் இருக்கும். கடையில் போய் ஸ்வீட் அதிகம் காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி ஈஸியான லட்டெல்லாம் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு காசு மிச்சமாகும். வீட்டிலே செய்யும்போது நல்லா ஹெல்த்தியான லட்டாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க.